சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற டி.கே. பிரபு எனும் நான் காரைக்குடி மக்களின் பேராதரவை பெற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பேரன்பை பெற்றும் வெற்றி பெற்ற உங்கள் வீட்டு பிள்ளை சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற முதல் 100 நாட்களில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் மேற்கொண்ட முக்கிய பணிகள். நெடுங்குளம் ஊராட்சி பகுதியில் புதிய சாலைகள் அமைக்கப்பட்டன. காரைக்குடியில் அம்மா உணவகம் புனரமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டது. தேவக்கோட்டையிலிருந்து கிராமப்புறங்களுக்கு 2 புதிய பேருந்துகளும் பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில் நேரத்தை கணக்கில் கொண்டு இரவு நேர ரயில் நிலைய பேருந்து சேவையும் தொடங்கப்பட்டன. நீண்ட நாட்களாக நிலவி வந்த குடிநீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டது. காரைக்குடியில் பழுதடைந்த மின் விளக்குகள் மாற்றப்பட்டு தேவையான இடங்களில் புதிதாகவும் என 100க்கும் மேற்பட்ட மின் விளக்குகள் அமைக்கப்பட்டன. 13 கிராமங்களுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டன. கீழஉச்சாணியில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. புள்ளியால் பகுதியில் கழிவுநீர் கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்பட்டன. கோட் ரவுண்டானா பகுதியில் உயர்மின் கோபுர விளக்கு சீரமைக்கப்பட்டது. சூடாமணிபுரம் பூங்காவில் உயர்மின் கோபுர விளக்கு அமைக்கப்பட்டது. மாநகராட்சி பகுதியில் 30க்கும் மேற்பட்ட சாலை பணிகளுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டு நிறைவு பெற்று வருகின்றன. மேலும் இதுவரை மக்களிடம் பெறப்பட்ட மொத்த மனுக்களின் எண்ணிக்கை 1906. மேலும் வாட்ஸ்அப் வாயிலாக பெறப்படும் புகார்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. காரைக்குடியில் மட்டும் சேதமடைந்த பழைய மின் கம்பங்களுக்கு பதிலாக 70 புதிய மின் கம்பங்கள் மாற்றப்பட்டு சீரமைக்கப்பட்டுள்ளன. பட்டா தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வட்டாட்சியர் உள்ளிட்ட 4 பேர் கொண்ட புதிய சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. கான்பிடென்ட்டா இருக்கு.